வணக்கம் நண்பர்களே. நேற்று நடந்த தேர்தல் தமிழக அரசியலை தலைகீழாக மாற்றுமா என்ற கேள்வி இப்போ எல்லா இடத்திலும் பேசப்படுகிறது. ஏன்னா இந்த தடவை ஓட்டுப்பதிவு பார்த்தவுடன் பலரும் ஷாக் ஆகிட்டாங்க. கடந்த தேர்தல்ல சுமார் 76% ஓட்டுப்பதிவு நடந்தது. ஆனா இந்த தடவை அதே தமிழகத்திலே 86% வரை ஓட்டுப்பதிவு உயர்ந்திருக்கு என்ற தகவல் வெளியாகுது. அதாவது 10% கூடுதலா மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இதுல முக்கியமா என்ன தெரியுமா? இந்த தடவை அதிகமாக வாக்குச்சாவடிக்கு வந்தது இளைஞர்கள். 20 வயசிலிருந்து 55 வயசு வரை இருந்த பலரும் பெரிய வரிசையில நின்று ஓட்டு போட்டாங்க. இததான் அரசியல் வட்டாரங்கள் இப்போ அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரே பேச்சு என்னன்னா, இந்த இளைஞர்களின் வேவ் யாருக்கு போயிருக்கும்? பலரும் சொல்றாங்க. இந்த எனர்ஜி, இந்த எக்ஸைட்மென்ட், இந்த புதிய முகம் மீது இருக்கும் கியூரியோசிட்டி. இதெல்லாம் பார்த்தா டிவிகேக்கு தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரலாம். விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு இளைஞர்களிடம் ஒரு புதிய ஆர்வம் உருவானது. இந்த தடவை சேஞ்ச் வேணும்னு நினைச்ச பலர் டிவிகே பக்கம் திரும்பியிருக்கலாம்னு பேசுறாங்க. அடுத்ததாக தீவிரமான கருத்துக்கள், தனி அடையாள பாலிடிக்ஸ், உரத்த குரல், இவையாலே தனி ஃபேன் பேஸ் வச்சிருக்கும் சீமான் செகண்ட் பொசிஷன்ல வரலாம்னு பலரும் கூறுறாங்க. சீமான் பேசினா கேக்குற கூட்டம் தனியா இருக்கு. அந்த ஓட் பேங்க் இந்த தடவை சாலிட் ஏ சேர்ந்திருக்கலாம். ஆனா இதுல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. முதல்வர் ஸ்டாலின் மேல் சில இடங்கள்ல இருந்த அதிருப்தி, லோக்கல் இஷ்யூஸ், பிரைஸ் ரைஸ், வேலை வாய்ப்பு கேள்விகள், இதெல்லாம் சில வாக்காளர்களை வேற பக்கம் தள்ளி இருக்கலாம்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதனால டிஎம்கேக்கு இந்த தடவை டஃப் காம்படிஷன் இருக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கு. ஆனா நண்பர்களே, இது எல்லாம் தற்போது மக்களிடம் ஓடிக்கொண்டிருக்கும் பேச்சு மட்டும்தான். உண்மையான படம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த மாசம் 4ஆம் தேதி கவுண்டிங் டே வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த நாள் தான் யாருக்கு மக்கள் கரவுன்னு போட்டாங்க, யாருக்கு ஷாக் கொடுத்தாங்க எல்லாம் தெரியும். அது வரைக்கும் தமிழகம் முழுக்க ஒரே சஸ்பென்ஸ், ஒரே அரசியல் திரைப்பட கிளைமாக்ஸ் ஃபீலிங் தான்.